ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் வாசுதேவன். நம்ம இப்போ வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கோம். மலையேற போகிறோம். நம்மளுடைய மலை பயணம் எப்படி இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட 6000 அடி உயரம் கொண்ட இந்த வெள்ளியங்கிரி மலை ஏறுறதுக்கு நீங்கள் யார் கூட வந்தாலும் சரி, இல்லை தனியாக வந்திருந்தாலும் சரி, உங்கள் கூட ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அது வேற ஒன்றும் இல்லைங்க, மூங்கில் தடிங்க. 30 ரூபா கொடுத்து மூங்கில் தடியை நீங்கள் இந்த மலை அடிவாரத்தில் இங்கே அமைச்சிருக்கக்கூடிய இந்த மூங்கில் தடி விற்பனையகத்தில் வாங்கிக்கலாம். நீங்கள் 30 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா உள்ளார போயிட்டு உங்களுக்கு தேவையான மூங்கிலை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வரலாம். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேர் போயிருந்தோங்க. ஆனால் நாங்கள் இங்கே ஒரு மூங்கில் தடி தான் எடுத்தோம். அதுக்கு காரணம், நாங்கள் இன்னொரு மூங்கில் தடி ஒரு இடத்துல மலை போல் மூங்கில் கம்புகள் குவிஞ்சிருக்கும். அந்த இடத்துல போய் எடுத்துக்க போகிறோம். நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா மூங்கில் தடி வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. நாங்கள் இப்போ வாங்கினது இந்த வீடியோ எடுக்கணும் இல்லை, அதுக்காக தாங்க. மூங்கில் தடி ஃப்ரீயாகவே எங்கே எடுத்துக்கலான்றதை நான் வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த இடத்தையும் காமிக்கிறேன். அதுக்கு நீங்கள் வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். மலை ஏறுறதுக்கு மூங்கில் கொம்புகள் எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் தண்ணீர் பாட்டிலுங்க. மலைகளில் சுனைகள் இருந்தாலும் நீங்கள் தண்ணீர் பாட்டில் கேரி பண்ணிட்டு போகிறது உங்களுக்கு மலை ஏறுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். 2வது மலை போனதுக்கு அப்புறம் தான் சுனை இருக்கும். ஆனால் அதுக்குள்ள உங்களுக்கு நாக்க தள்ளிடும். ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க தயவு செஞ்சு தண்ணி வாங்கணும் அப்படின்னா கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயே வாங்கிடுங்க. நீங்க மலை அடிவாரத்தில் வந்து வாங்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க கிட்டத்தட்ட 1 லிட்டர் பாட்டில் 30 ரூபா, 2 லிட்டர் பாட்டில் 50 ரூபா. ஆக்சுவலா மலை ஏறிட்டு மலை மேல 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு தண்ணி கொடுத்தா ஓகேங்க. பட் இங்க கீழே அவங்களுக்கு எல்லா ஆக்சசிபிளும் இருக்கக்கூடிய இடத்துல 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு தண்ணி விற்கிறாங்க. அதனால நீங்க கோயம்புத்தூர்லேயே வாங்கிட்டு வந்துருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. 30 ரூபாய்க்கான 60 ரூபா கொடுத்து யாரா வாங்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கினோன்னா நீங்கள் கீழே வாங்கிக்கிங்க, இல்லை கோயம்புத்தூர்லேயே வாங்கிட்டு வந்துருங்க. காரணம், நீங்கள் மலை ஏற ஏற உங்களுக்கு கடைகள் இருக்கும். பட் அதோட ரேட் வந்து நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாக இருக்கும். எனக்கு அந்த கவலை இல்லை. அதுக்கு காரணம், நம்மளோட நண்பர் ராகவன் சென்னையிலிருந்தே தேவையான எல்லா ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்துட்டார். மலை ஏறுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களோட நாங்கள் மலை ஏறுறதுக்கு தயாராகிட்டோங்க. கீழே இருக்கிற வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலில் வணங்கிட்டு போகலான்னு நினச்சோம். ஆனால் இது மதிய நேரத்தில் நடை சாத்திட்டு இருந்தனால எங்களால் சாமி கும்பிட முடியல. மலைக்கு போயிட்டு வந்துட்டு ஆண்டவரை பார்க்கலான்னுட்டு கிளம்பிட்டோங்க. நாங்கள் கீழே போகும்போது சாப்பிடலை. பட் இங்கே நீங்கள் மலை ஏறுறதுக்கு முன்னாடி கீழே அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மலை ஏறுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மலை ஏற தொடங்குங்க. நம்ம மலை ஏறத்துக்கு படிக்கட்டுக்கிட்ட போகும்போது நிறைய நபர்கள் மலையிலிருந்து கீழே இறங்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த மாதிரி காமிச்சாங்க. நம்ம கஷ்டப்படாமல் ஜாலியாக போக போகிறோம். நம்மளோட பயணத்தில் நம்ம அனுபவிக்க போகிறோம் இந்த வெள்ளியங்கிரியை. இந்தியாவின் தென்முனையில் இருக்கக்கூடிய ஒரு பெண், நான் சிவனை தான் மணப்பேன், சிவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு நின்னபடியாக தவம் இருக்கிறாங்க. சிவன் ஒருவேளை வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா நான் அந்த இடத்துல நின்ற கோலத்தில் இறப்பேன் அப்படின்ற சபதம் எடுக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி கடும் தவம் புரியறத தெரிஞ்ச நம்ம சிவன் கைலாயத்துல இருந்து வராருங்க. ஆனா அவர் வர வழியில நிறைய தடங்கல்கள், நிறைய சிக்கல்களை சந்திக்கிறாரு. அதனால அவரால் குறித்த நேரத்துல அந்த தென்குமரிக்கு வர முடியல. சிவன் வராததை தெரிஞ்ச அந்த பெண் நின்ற கோலத்திலே உயிர் பிரிகிறாங்க. அந்த பெண் உயிர் துறந்ததை தெரிஞ்ச சிவன் நம்மளால குறித்த நேரத்துல அந்த இடத்துக்கு போக முடியலையே அப்படின்ட்டு மனசோர்வடைகிறாரு, கஷ்டப்படுறாரு. அந்த வேதனையை குறைக்கிறதுக்காக ஓரிடத்துல போய் அமர்றாரு. அந்த இடம் தாங்க வெள்ளியங்கிரி. குறிப்பா சிவன் அமர்ந்த இடத்தை கைலாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் தென்பகுதியில் இருக்கிறதுனால தான் இந்த இடத்துக்கு தென் கைலாயம் அப்படின்ற பெயர் வந்துச்சு. வெள்ளியங்கிரி மலையோட புராண தொடர்பாக பார்த்தாச்சு. இப்போ வாங்க நம்ம மலை பயணம் எப்படி இருக்குன்றதை பற்றி ஒன்றொன்னா பார்க்கலாம். இங்கே பெண்களுக்கு மலை ஏற அனுமதி இல்லை அப்படின்னு போர்டு வச்சுருப்பாங்க. ஆனால் நான் வழியில் நிறைய இடத்துல பெண்களை என்னால் பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக சின்ன பசங்க, அதாவது 10 வயது 13 10 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பசங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வயதான பெண்கள் வந்திருந்தாங்க. நான் மலை ஏறிட்டு இருக்கும்போது நடுத்தர வயதை சார்ந்த இளம் பெண்களும் மலை ஏறதை என்னால் பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் மலை ஏறும்போது உங்களுக்கு மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன செக்கிங் இருக்குங்க வனத்துறையால். அதில் நீங்கள் எந்த விதமான பிளாஸ்டிக் பொருட்களையும் எடுத்து போகக்கூடாதுன்றதுக்காக உங்களை அவங்க செக் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற எல்லா ஸ்நாக்ஸையும், எல்லா தின்பண்டங்கள், மற்ற பொருட்களையும் ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு மடிச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற தண்ணீர் பாட்டில்களில் 20 ரூபா ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. அதை நீங்கள் டெபாசிட் மாதிரி இங்கே பண்ணிவிட்டு திரும்பி வந்து அந்த காலி கேனை காமிச்சு நீங்கள் அந்த 20 ரூபாயை வாங்கிக்கலாம். உண்மையிலே இது ரொம்ப நல்ல விஷயங்க. பட் இந்த மாதிரி கடுமையான
விதிமுறைகள் இருந்தாலும் நிறைய நபர்கள் அங்கே பிளாஸ்டிக்கை விட்டுட்டு வந்துடுறாங்க. அவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியலை. நம்மளோட சோதனைகள் எல்லாம் நல்லபடியாகவே முடிஞ்சுதுங்க. நம்ம மலை ஏற ஸ்டார்ட் ஆகிட்டோம். இந்த வீடியோவோட தொடக்கத்தில் நான் சொல்லியிருந்தேன் மூங்கில் தடிகள் மலை போல் குவிஞ்சு இருக்குன்னு. அது வேறு எங்கேயும் இல்லைங்க, இங்கே தாங்க. ஸோ நீங்கள் மூங்கில் தடியை 30 ரூபா கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இங்கே வந்து மலை ஏறுறதுக்கு முன்னாடி மூங்கில் தடியை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் மலை ஏறலாம். உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் வருஷம் வருஷம் இப்படி தாங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம முதலாவது மலை தாங்க ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த மலை ரொம்பவே செங்குத்தா இருக்கும், சிரமமா இருக்கும் ஏறுறதுக்கு. ஒரு மனிதன் எப்படி ஆன்மீகத்துக்குள்ள வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளார வரணுமோ அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் இந்த மலை பயணம். குறிப்பா நீங்க மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஏன்டா இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்றத நினைக்கிற அளவுக்கு இருக்கும் இந்த மலை பயணம். இந்த கரடு முரடான பாதைகள் வழியா தான் நம்ம ஏறி ஆகணும். ஆனா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறினாலும் அந்த சிவனை பார்க்க போகணும் அப்படின்ற ஒரு நிம்மதி நம்மள அசால்ட்டா இந்த மலையை ஏத்த வைக்குங்க. நம்மளால சாதாரணமாவே இந்த மலையை ஏற முடியலைங்க. ஆனா இங்க பாருங்க, ஒரு சில நபர்கள் ஒரு பண்டலோட இத தூக்கிக்கிட்டு நான் அவங்க கிட்ட நிறுத்தி கேட்டேங்க. "என்ன இத ஏத்திட்டு போறீங்க?" அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, "தம்பி இது சப்பாத்திப்பா. வர மகா சிவராத்திரிக்கு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குறதுக்காக எடுத்துட்டு போறோம்னாங்க." உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயங்க. உண்மையிலேயே அந்த சிவபக்தர்களை கண்டிப்பா பாராட்டி ஆகணுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், மலை ஏறும்போதே உங்களுக்கு நாக்க தள்ளிடும் அப்படின்னுட்டு. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எங்களுக்கும் தள்ளிடுச்சு. அதனால் மோர் குடிக்கலான்ட்டு வந்திருந்தோம். 30 ரூபா கொடுத்து ஒரு டம்ளர் மோர் யூஸ் அண்ட் த்ரோ டம்ளரில் கொடுப்பாங்க. 30 ரூபா கொடுத்து வாங்கி நாங்கள் 2 பேரும் மோர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்களோட பயணத்தை தொடர்ந்தோங்க. உண்மையிலேயே மலை ஏறும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன மோர், சின்ன சின்ன தண்ணி குடிக்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஒரு புது எனர்ஜியை தரும். அந்த எனர்ஜியில் நம்ம அடுத்தடுத்த கஷ்டங்களை தாண்டி மலைக்கு போய்க்கிட்டே இருக்கலாம். இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு முதலாவது வரக்கூடிய நிறைய பக்தர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எப்போ முதல் மலை முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப தூர செங்குத்தான நெடும் பயணத்துக்கு அப்புறம் நமக்கு விநாயகர் அங்க காட்சி தருவாரு. அந்த விநாயகர் கோயில் தான் முதல் மலையோட முடிவுங்க. அதுக்கப்புறம் நம்ம 2வது மலையை ஏற தொடங்கிடுவோம். அந்த விநாயகர் கோயிலுக்கு எதிர நிறைய கடைகள் இருக்கும். அங்க நபர்கள் நிறைய தின்பண்டங்களை வாங்கி சாப்பிட்டுட்டு மலை ஏற தொடங்குவாங்க. இதுக்கப்புறம் நீங்க ஏறக்கூடிய எல்லா மலைகளுமே முதல் பயணத்துல நீங்க அனுபவிச்ச கடுமையான அனுபவங்கள உங்களுக்கு தராது. 6வது மலை வரைக்கும். 7வது மலை பயங்கரமா இருக்கும். அத அப்புறம் பார்க்கலாம். 2வது மலை தொடக்கத்துல ரொம்ப சமதளமா இருக்கும். உங்களுக்கு போகறதுக்கு ஒரு ரிலாக்சேஷனா இருக்கும். அடர்ந்த காடுகளுக்குள்ள நீங்க நடந்து போகிற மாரி இருக்கும். நல்லா இருக்கும். உண்மையிலேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பெஸ்ட் பிளேஸ். கொஞ்ச தூரம் இந்த சமதள பாதை வழியா நம்ம நடந்து போனதுக்கப்புறம் நெறைய படிக்கட்டுகளும் வரும். சமதள பாதைகள் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போக போக உங்களுக்கு சில கரடுமுரடான பாதைகளும் உங்களுக்கு 2வது மலையில இருக்குங்க. அதையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச தூரம் நடந்து போனீங்கன்னா, உங்களுக்கு அடுத்ததா இருக்கிறது தான் இந்த வழுக்குப்பாறை. இந்த வழுக்குப்பாறை படிக்கட்டு வழியா போவது உண்மையிலே ரொம்ப அனுபவமா இருக்குங்க. நல்லா இருக்கும். இந்த வழுக்குப்பாறை படிக்கட்டுகள் வழியா மலை ஏறுறது ஒரு புதுவித அனுபவமா இருக்கும். எப்ப செதுக்குனாங்கன்னு தெரியல. ஆனா, அவ்ளோ அழகா செதுக்கியிருப்பாங்க. அந்த பாறைகளுக்கு மேல பக்தர்கள் ஏறி போகறதுக்காக. அந்த வழுக்கு பாறைகள் ஏறி முடிச்சு கொஞ்ச தூரம் நடந்து போனோனே உங்களுக்கு ஒரு சுனை இருக்கும். உதவியிலே சிறந்த உதவி எது தெரியுமாங்க? நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, நம்ம எதிர கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறதுங்க. அந்த வகையில ராகவன் ப்ரோவ நான் பாராட்டியே ஆகணுங்க. காரணம் என்னன்னா, நாங்க 2வது மலை வர்றதுக்குள்ளேயே அவரோட வாட்டர் பாட்டில் முடிஞ்சுது. காரணம் எல்லாம் அவரு குடிச்சாருன்னு இல்லைங்க. எதிர வரவங்க எல்லாரும் தண்ணி கேட்க கேட்க இந்த மனுஷன் முடியாதுன்னு சொல்லாம குடுத்துக்கிட்டே இருந்தாருங்க. அவருக்கு தெரியல. இதுக்கப்புறம் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னுட்டு. என்ன இருந்தாலும் கேட்குறவங்களுக்கெல்லாம் தண்ணி குடுக்கணும்னு நெனைக்கிற மனசு இருக்கே, அதுதாங்க கடவுள். அந்த கடவுளோட தான் நான் இப்போ மலை ஏறிக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியா நான் கைத்தட்டி சுனைக்கிட்ட வந்துட்டேங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சரியான கூட்டங்க. அடிச்சு புடிச்சு எப்படியோ பேக் சைடுலலாம் போயி ஒரு 1/2 மணி நேரத்துல நான் தண்ணி புடிச்சுட்டேங்க. அந்த சுனையில போயிட்டு நீங்க உங்களோட தண்ணீர் பாட்டில் காலி ஆயிடுச்சுன்னா, அங்க ஃபில் பண்ணிக்கிட்டு போலாம். இந்த கைத்தட்டி சுனையில தண்ணி வரக்கூடிய இடம் ரொம்ப சின்னதா இருக்குங்க. அந்த இடத்துல பக்தர்கள் முட்டி மோதி தண்ணி புடிக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் லைட்டா கலங்கிடுச்சுங்க. ஃப்ரீயா இருக்கக்கூடிய நாட்கள்ல, அதாவது பக்தர்கள் நடமாட்டம் குறைவா இருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த இடத்துல ரொம்ப ஈஸியாவே நீங்க தண்ணிய புடிச்சிட்டு போலாம்.
சுனையில இருந்து தாங்க 3வது மலை ஆரம்பிக்குது. இந்த 3வது மலையில இருக்கக்கூடிய கைத்தட்டி சுனையில தண்ணீர் புடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச தூரம் நீங்க நடந்து போனீங்கன்னா போதும், உங்களுக்கு பாம்பாட்டி சித்தர் குகைன்னு ஒரு கோவில் வருங்க. அந்த கோவில்ல போயிட்டு நீங்க சாமி கும்பிட்டுட்டு உங்களோட மலை பயணத்த தொடரலாம். நான் உள்ளார போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் சிலைக்கு விபூதியால அபிஷேகம் பண்ணிட்டு, அங்கிருந்து என்னோட மலை பயணத்த தொடங்குனேங்க. இந்த குகையில சாமி கும்பிட்டுட்டு நீங்க நடந்ததுக்கு அப்புறம் அந்த மலை பயணம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். உண்மையிலே ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு ரியல் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ உங்களுக்கு குடுக்கும். இந்த மலை பயணம் ஏறக்கூடிய நபர்களுக்கு நான் வைக்கக்கூடிய உண்மையான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த மலை ஏறும்போது நீங்க என்ஜாய் பண்ணி ஏறுங்க. சோசியல் மீடியா, Instagramல எல்லாம் பார்த்துட்டு கடமைக்குன்னு வந்து ஏறாதீங்க. இந்த மலை ஈசன பார்க்கறதுக்காக நீங்க போகக்கூடிய மலையா இருந்தாலும், இத அனுபவிச்சு ஏறும்போது இந்த மலை உங்களுக்கு ஒரு கஷ்டமாவே தெரியாதுங்க. ரொம்ப ஈஸியாவே போலாம். நின்னு பொறுமையா போலாம். ஒண்ணும் அவசரம் இல்ல. நல்ல டைம் எடுத்து, நல்ல ரெஸ்ட் எடுத்து, கிடைக்கிற இடத்துல தண்ணிய குடிச்சிட்டு, ஆறு அமர்ந்த அந்த மரங்களுக்கு அடியில கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சு கூட போங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப எளிமையான மலை பயணமா இது இருக்கும். இந்த 3வது மலை பயணம் ரொம்ப தூர பயணமா இருக்கும். இந்த 3வது மலை பயணத்தினுடைய முடிவில உங்களுக்கு பாம்பாட்டி சுனை அப்படின்னு ஒரு சுனை இருக்குங்க. இந்த சுனையிலயும் தண்ணி பிடிக்கிறதுக்கு நெறைய நபர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர்லேருந்து 1 1/4 மணி நேரம் காத்திருந்து அதுக்கப்புறம் தாங்க நான் போயிட்டு தண்ணியே பிடிச்சேன். அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு. இந்த பாம்பாட்டி சுனையில தண்ணி பிடிச்சிக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. காரணம் இதுக்கப்புறம் வரக்கூடிய சுனைகள்ல உங்களுக்கு இந்த அளவுக்கு வசதிகள் இருக்காது. அதனால உங்களால எவ்வளோ தண்ணி புடிச்சுக்க முடியுமோ இந்த இடத்திலே புடிச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த சுனையில நான் போனது ரொம்ப பிஸியான வீக்கெண்ட் அப்படின்றதுனால ரொம்ப கூட்டம் இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு கியூ நிக்கிற மாரி ரொம்ப தூரத்துக்கு கியூ நின்னுட்டு இருந்தோம். பாம்பாட்டி சித்தர் சுனையோட உங்களோட 3வது மலை பயணமானது முடிவடையுதுங்க. இதுக்கப்புறம் 4வது மலை பயணம். 4வது மலை பயணம் சமதளம் கூடிய மலை பயணமாக தாங்க இருக்கும். அதனால் நீங்கள் உங்களை ஆசுவாசப்படுத்தி கொள்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப பொறுமையாகவே இந்த மலையை ஏறலாம். உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பக்கமாக அடர்ந்த வனப்பகுதிகளும் இன்னொரு பக்கம் அதல பாதாளமும் நிறைந்த ஒரு மலை பயணமா இந்த இடம் இருக்கும். உண்மையிலேயே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். நீங்க மலைகளுக்கு நடுவு நடந்து போற ஒரு ஃபீலை உங்களுக்கு தரும். குறிப்பா இந்த இடம் உங்களால மறக்கவே முடியாது. இந்த இடம் வந்ததும் ஃபோட்டோ எடுக்காத நபர்கள நான் இதுவரைக்கும் பார்க்கலங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். மலை ஏறுறதுக்கும் உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருக்கும். இந்த 4வது மலை, 5வது மலை, 6வது மலை இந்த 3 மலைகளுமே உங்களுக்கு உண்மையிலே நிறைய சீனரி காட்சிகள், நிறைய மலை மேடுகள், அழகான இடங்கள் வழியா தான் இந்த மலை பயணம் உங்களுக்கு இருக்க போகுது. உண்மையிலேயே இதையெல்லாம் கடந்து போகிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நீங்க ஃபோட்டோஸை எடுத்து உங்க ஃபோன மெமரிய ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 4வது மலையில ஒட்டர் சித்தர் அப்படின்றவர் சமாதி அடைஞ்சிருக்காருங்க. அந்த சமாதி நீங்க நடந்து போற வழியில தாங்க இருக்கும். அந்த இடத்துல வணங்கிட்டு அங்கிருந்து நீங்க 5வது மலையோட நடைப்பயணத்தை தொடங்கலாம். 5 இந்த 2 மலைகள்லேயுமே நிறைய கடைகள் இருக்கும். ஆனா விலைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அங்க போயிட்டு நீங்க உங்களுக்கு தேவையானத வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களோட மலை பயணத்தை தொடரலாம். இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஈவினிங் ஒரு 6:30 போல 6 இல்ல 6:30 அந்த டைம்ல போனதிலேயே இந்த இடம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு பிரமிப்பா அழகா இருந்துச்சு. குறிப்பா இந்த இடங்கள்ல நீங்க நடக்கும்போது ஒரு ஒத்தையடி பாதையில நடந்து போற ஃபீல் தாங்க வரும். பக்தர்கள் தொடர்ச்சியா இந்த இடத்துல நடந்து நடந்து அந்த பாதை ரொம்ப அழகா மாறி இருக்கும். 2 பக்கமும் வனங்கள் பசுமை நிறைந்த ஒரு இடமா இருக்கும். நம்ம பார்க்கறது 5வது மலைங்க. இந்த மலை பீமன் கலியுருண்டை மலை அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இங்க பஞ்சபாண்டவர்கள் வந்து தங்கினதாகவும் நம்பப்படுதுங்க. கூடிய அர்ஜுனன் தலைப்பாறை அர்ஜுனன் வந்து தவம் செய்த இடமா கருதப்படுதுங்க. வரலாற்று புராண தொடர்புடைய மலை பகுதிகளை கடந்ததுக்கு அப்புறம் நீங்க 6வது மலைக்கு போவீங்க. 6வது மலை உங்களை கீழ் நோக்கி இறக்கக்கூடிய மலைப்பகுதியா இருக்கும். நீங்க கீழே இறங்கி போனதுக்கு அப்புறம் 6வது மலைப்பாதை 2 வழிகள்ல இருக்கும். அதுல ஒரு வழி ரொம்ப கஷ்டமான பாதையா இருக்கும். ஏதோ குகைக்குள்ள போற ஃபீல் வரும்.
பட் இன்னொரு பகுதி சமதளத்துல நடந்து போற ஃபீல் வரும். நீங்க 2வது பகுதிய தேர்வு செஞ்சுட்டு போறது ரொம்ப நல்லது. இல்ல நான் ரொம்ப அட்வென்ச்சரான ஆளு அப்படின்னா, நீங்க அந்த குகை போன்ற பாதை உள்ள வழியாவே போங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா தரும். இந்த 6வது மலைய நீங்க இறங்கி முடிச்சதும், அந்த இடத்துல உங்களுக்கு ஆண்டி சுனை அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துல நீங்க போய் குளிக்கிறது உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவத்த தரும். நாங்க அங்க போனது இரவு 7:30 மணிக்குங்க. நெறைய நபர்கள் அந்த தண்ணீல இறங்கவே பயந்துட்டு இருந்தாங்க. காரணம் அவ்ளோ ஜில்லுன்னு இருந்துச்சுங்க தண்ணி. நானும் ராகவனும் இந்த சுனையில குளிச்சுட்டு தாங்க மலை ஏறணும். உண்மையிலேயே நீங்க 5, 6 மலைகள கடந்து வரும்போது ரொம்ப களைப்பா இருப்பீங்க. அந்த நேரத்துல இந்த சுனையில குளிச்சீங்கன்னா, இந்த மலை பயணத்துல நீங்க பட்ட கஷ்டம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு ரிஃப்ரெஷ்ஷ இந்த சுனையில குளிக்கக்கூடிய அனுபவம் உங்களுக்கு குடுக்கும். குளிச்சுட்டு இருக்கிற வேஷ்டிய எடுத்து கட்டிக்கிட்டு, சும்மா பக்தியா ஒரு பட்டைய போட்டுட்டு, இங்கிருந்து 7வது மலை ஏற தொடங்கிட்டேங்க. இந்த 7வது மலை சாமி முடி மலை அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இந்த 7வது மலை ரொம்ப சிரமமா இருக்கும். ரொம்ப சவாலா இருக்கும். 7வது மலையோட தொடக்கத்துல ஒரு சுனை இருக்குங்க. அந்த சுனையில நீங்க தண்ணி வேணும்னா புடிச்சுக்கலாம். பட் ரொம்ப ஸ்லோவா தான் வரும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி புடிக்கிற மாரி இருக்கும். புடிச்சிட்டு நீங்க மலை பயணத்த தொடரலாம். நாங்க இந்த 7வது மலை பயணத்த இரவு நேரங்கள்ல ஏறுனோங்க. உண்மையிலேயே அது ஒரு சிறப்பான அனுபவங்க. நீண்ட மலை பயணத்துக்கு அப்புறம் ஒரு வழியா நாங்க சிவன் இருக்கக்கூடிய அந்த 7வது மலைக்கு வந்துட்டோங்க. உண்மையிலேயே இந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்காக தான் இந்த 7 மலைகள்ல இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். 7வது மலையில இருக்கக்கூடிய சிவலிங்கத்த பார்க்கறதுக்காக போகிற வழியில வழிநெடுக்க சூலமும், வேலும் குத்தி வச்சிருப்பாங்க. சூலம், வேல் இருக்கக்கூடிய பகுதிகள கடந்து நீங்க நடந்து போயிட்டுருக்கும்போது, உங்களுக்கு மேல ஒரு மணி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மணிய ஒரு 3 அடி அடிச்சுட்டு நம்ம தொடர்ச்சியா சிவன பார்க்க போலாம். 3 பிரம்மாண்ட பாறைகளுக்கு நடுவுல தாங்க கோவில் அமைஞ்சிருக்கு. அந்த வழியா நடந்து போகும்போது உங்களுக்கு புதுவிதமான அனுபவம் இருக்கும். சூறாவளி காற்றுடன் கூடிய ஒரு பயங்கரமான ஒரு அனுபவத்த அந்த இடம் உங்களுக்கு தரும். அத தாண்டி போகும்போது அங்க ஒரு அழகான விநாயகர் சிலை இருக்கும். "பிள்ளையார்பட்டி ஹீரோ நீதாம்பா" அப்படின்னு சொல்ற மாரி எந்த கோவிலா இருந்தாலும் அங்க முதல்ல காட்சி தர்றது நம்ம ஆளு தாங்க. அடுத்து கொஞ்ச தூரத்திலேயே ஒரு அம்மன் சன்னதி இருக்கும். அதுக்கு அடுத்தது குகைகளுக்கு நடுவுல நம்ம வெள்ளியங்கிரிநாதர் சுயம்புலிங்கம் இருக்கும். இந்த அழக பார்க்கறதுக்காக தாங்க இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம். உண்மையிலேயே அந்த வெள்ளியங்கிரிநாதர் அந்த குகைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த லிங்கத்த பார்க்கும்போது, நமக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி இருக்கும். நல்லபடியா வந்து இந்த மலை பயணம் முடிச்சுட்டு, நம்ம சாமிய கும்பிட்டுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாங்க. மலை எப்படி பக்திக்கு பேர் போன இடமோ, அதே மாரி இயற்கை காட்சிகளுக்கு ரொம்பவே முக்கியமான இடங்க. அதனால நான் சாமி கும்பிட்டுட்டு இரவு முழுக்க இங்க தங்கிட்டு, காலையில சன்ரைஸ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தாங்க இங்க கிளம்ப போறோம். அதனால நாங்க இங்கவே பாறைகளுக்கு கீழ நைட்டு படுத்து தூங்கிட்டோங்க. அங்க அடிக்கிற காத்து இருந்தாலும், நான் வச்சிருந்த பெட்ஷீட்ட போழ்த்திக்கிட்டு தூங்கிட்டேன். பட் ராகவன் தான் தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மனுஷன் அன்னைக்கு நைட்டு தூங்கவே இல்லைங்க. நான் நிம்மதியா படுத்து தூங்கிட்டேன். காலையில ஒரு 6 மணிக்கு எழுந்த அந்த சன்ரைஸ பார்க்கும்போது, அப்பா! அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சுங்க. ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய அந்த ஒரு சன்ரைஸ பார்க்கறதுக்காக நெறைய நபர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கூடவே நாங்களும் அந்த சன்ரைஸ பார்த்துட்டு நெறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நாங்க கீழ இறங்க ஆரம்பிச்சுட்டோங்க. அதிகாலை பொழுதுல அந்த மலை இறக்கம் என்பது அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா தி பெஸ்ட் டைம் அந்த மலையிலிருந்து இறங்குறதுக்கு அதிகாலை டைம் தாங்க கரெக்ட்டா இருக்கும். 5வது மலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால பக்தர்களுடைய வருகை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதனால 5வது மலையிலிருந்து வனங்கள் நிறைந்த ஒரு பகுதி வழியா ஆக்சுவலா நார்மலா வரக்கூடிய பகுதி இல்லாம இன்னொரு வழியா நாங்க மலையிலிருந்து கீழ இறங்குனோங்க. அந்த பகுதி வேற லெவல் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ குடுத்ததுங்க. ரொம்ப சீக்கிரமாவே இறங்கிட்டோம். அதுவும் இல்லாம அந்த நம்ம வழக்கமா போற பகுதி ரொம்ப வெயில் வெட்ட வெளிச்சமா இருக்கும். வெயில் நமக்கு ரொம்ப கடுமையா இருக்கும். ஆனா இந்த வழியில நீங்க போகும்போது உங்களுக்கு வெயிலே தெரியாதுங்க. மரங்களுக்கு, புதர்களுக்கு நடுவுல போற ஒரு ஃபீல் வரும்.
கொஞ்சம் கடினமா இருந்தாலும், ஆனா நீங்க போகுறதுக்கு ரொம்ப அழகான ஒரு நல்ல ஃபீல தரும். ஒரு நல்ல ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ கண்டிப்பா இந்த பகுதி தரும். இந்த பகுதி 5வது மலையிலிருந்து நீங்க இறங்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்கள கரெக்ட்டா பாம்பாட்டி சித்தர் குகை இருக்கக்கூடிய பகுதிக்கு உங்கள அழைச்சிட்டு வந்து விடும். இங்கிருந்து நீங்க வழக்கம் போல மலைகள் இறங்கி மலை அடிவாரத்துக்கு போயிடலாங்க. அங்க போனதும் உங்க வாட்டர் பாட்டில சப்மிட் பண்ணி ரூ. 20 வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அங்க நடக்கக்கூடிய அன்னதானத்தில நல்ல மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு உங்களுடைய சொந்த ஊர்களுக்கு நீங்க பயணிக்கலாம். என்னுடைய அனுபவத்தில் நிறைய கோவில்களுக்கு போயிருக்கேங்க. கண்டிப்பாக இந்த வெள்ளியங்கிரிநாதரை பார்க்க போகிற அனுபவம் மட்டும் எனக்கு என்றைக்குமே ஸ்பெஷல் தாங்க. இந்த ஒரு அழகான பயணத்தை முடிச்சுட்டு நான் என்னோட ஊருக்கு கிளம்பிட்டேங்க. கண்டிப்பாக மே மாதம் வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்குங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சும் நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து போங்க. அது உங்கள் வாழ்க்கையிலே ரொம்ப சிறப்பான ஒரு பயண அனுபவத்தை தரும். மறக்க முடியாத ஒரு பக்தி அனுபவத்தையும் தரும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தனா ஒரு லைக்கை போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் வாசுதேவன். பாய் பாய். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.